ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் வந்து சிம்பிளாக குயிக்காக ஒரு 2 டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்றது பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம், உப்பு, 6-7 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 6-7 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த மாங்காவை வந்து நம்ம க்ளீனாக குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நீட்டாக கழுவிட்டு இப்போ இந்த மாங்காவை கட் பண்ணி அந்த மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தோல் சீவிடலாம். மேலே இருக்கிற அந்த மாங்காவோட தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் நல்லா க்ளீனாக சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மாங்காயோட ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாங்காயை வச்சு நம்ம 2 டிஷ் பண்ண போகிறோம். அதாவது 2 டிஷ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் இந்த மாங்காவை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு பக்கம் இருக்கிற மாங்காய் வந்து இன்னொரு டிஷ்ஷும், இன்னொரு பக்கம் இருக்கிற மாங்காய் வந்து இன்னொரு டிஷ். ஃபஸ்ட் டிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாங்காய் சட்னி பண்ண போகிறோம். ஸோ நிறைய சட்னி பண்ணியிருப்போம், ஆனால் மாங்காய் சட்னி செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாங்காவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டிஸாக. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு சின்னசாக இருந்தால் போதும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார் இருந்துச்சுன்னா அந்த தோலை உரித்து எடுத்துருங்க. இப்போ அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் மாங்காய் இருந்தது இல்லையா, அதை வந்து இந்த துருவல் இருக்கு இல்லைங்களா, இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு துருவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நூல் போல் மெலிசாக இருக்கணும். இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி சொல்லிவிட எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அது கூடவே சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காஞ்ச மிளகாய் வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் 5-6 மிளகாய் எடுத்திருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா ஃபஸ்ட் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வறுப்பட்டாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 6-7 பல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் சட்னி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நிச்சயமாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, ஹீட் ஆகிடு போகுது. அடுத்து இது கூட வந்து நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காவும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் வேகிறதுக்காக தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டு நீங்கள் சட்னி அரைச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நல்லா லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூட வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், அந்த உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு மாங்காய் சட்னியில் வந்து புளிப்பு அதிகமாக தெரியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஆறியாச்சு. இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸியில் சட்னி அளவுக்கு அரைச்சிக்கோங்க.
இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே பேனில் வந்து திரும்பியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, இது எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10-15 போல் வெந்தயம் சீட்ஸு, அது இதுலேயுமே உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அரை டீஸ்பூன், இது நல்லா சேர்த்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுமே அப்படி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம துருவி வச்சுருந்த மாங்காய் துருவில் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த சட்னியில் நான் செஞ்சு வச்சேன்னா சின்ன வயசில் எங்கள் அண்ணா, நான் செஞ்சு வச்ச உடனே எங்கள் அண்ணா தூக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். திருடி சாப்பிடுவான், நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ இப்போ இது கூட வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்புறம் இதுலேயும் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து நான் வெறும் மிளகாய் தூள் சேர்ப்பு இருக்குது 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்துக்காக நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, வெறும் மிளகாய் தூள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா காரமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா இதில் வந்து தண்ணியில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அதை நம்ம திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தால் அதுவே நல்லா ஃப்ரை ஆகிடும், குக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு திருப்பி 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 போட்டுகிட்டே இருந்தோன்னா அது சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஒரு 2 or 1 மினிட் க்ளோஸ் பண்ணால் போதும், இல்லை கரிஞ்சிடும். பாருங்கள், அந்த வானிலையில் வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ மாங்காய் துவையல் ரெடி. இப்போ அடுத்தது மாங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, மாங்காய் துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் 2 டிஷ் மாங்காய் வச்சு செஞ்சுருக்கோம். இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.